Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா கிளாஸ் 6ஓட மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.7ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழே வந்து ஆப்ஷன்ஸில் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஈச் ஆங்கிள் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் இருக்க ஒவ்வொரு ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஏ ஆப்ஷன். இந்த ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. இந்த ரெக்டாங்கிளில் 4 கார்னரில் இருக்கிறது தான் ஆங்கிள். நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த 4 கார்னரில் இருக்க ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்து வரும். ஒரு நமக்கு எல் ஷேப்பில் வந்து கட்டாயி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போது அது 90 டிகிரி வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் இருக்கக்கூடிய 4 சைட்ஸுமே ரைட் ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. 90 டிகிரி வந்து ரைட் ஆங்கிள் நம்ம வந்து சொல்வோமா, ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோடது ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன். தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெக்டாங்கிளில் வந்து ஈக்குவலான லென்த்தில் வந்து இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிளாக இந்த சைடு சரி, இந்த சைட்ஸும் அதுக்கப்புறம் இந்த சைட்ஸும் இந்த சைடு இது ரெண்டுமே ஈக்குவலான லென்த்தில் இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலான லென்த்தில் வந்து இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஒரே டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து ட்ரூவா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. புரியுதா? Third option, the diagonals of a square are perpendicular to one another. ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. சி ஆப்ஷன், ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயரில் இருக்க டயக்னல்ஸ்னால் இந்த கார்னரில் இருந்து இந்த கார்னர், இந்த கார்னரில் இருந்து இந்த கார்னர். என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்கொயர் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஒன் another. இப்போ இந்த டயக்னல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும் போது 90 டிகிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா? நீங்கள் இந்த டயகனல் இங்கே வந்து வருது அப்படின்னா இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த டயகனல் நீங்கள் பண்ணும்போது இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இந்த டயகனல் வந்து ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது டயகனல் வந்து கரெக்டாக பர்பெண்டிகுலராக ஒன் அனதராக இருக்குது. இப்போ சி ஆப்ஷனோட ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, all the sides of a rhombus are of equal length. டி ஆப்ஷன். இப்போ ரோம்பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோம்பஸில் இருக்கக்கூடிய இந்த சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரோம்பஸ் அப்படின்னாலே நமக்கு இப்படி தான் வரும்னு தெரியும். ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ரோம்பஸில் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலான லென்த்தில் தான் இருக்கும். அதாவது சேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. எழுதிக்கலாமா இங்கே? ஓகே. ஆல் த சைட்ஸ் ஆஃப் parallelogram ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். இந்த இடத்துல parallelogram வந்து கேட்டிருக்காங்க. parallelogramோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலான லென்த்தில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி வந்து ஆகும்? இங்கே பாருங்கள், இ ஆப்ஷன். parallelogram அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரக்கூடிய ஒரு ஃபிகர். ஓகேவா? இது வந்து இப்படி தான் வரும்னு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு மெல்லிஸான ஒரு parallelogram கூட கேட்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் தான் வந்து உங்களுக்கு சேமான மெஷர்மெண்ட்டில் இருக்குமே தவிர எல்லா சைட்ஸுமே ஈக்குவலான மெஷரில் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. parallelogramல அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், எஃப் ஆப்ஷன். தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரெபீசியம் ஆர் parallel. இதில் ட்ரெபீசியம் இந்த மாதிரியான ஒரு ஃபிகர். ஓகேங்களா? இதில் ஒன் பேர் மட்டும்தான் பேரலாக இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் இருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குமானா கிடையாது. இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் பேரலாக இருக்கும்.
இதுதான் வந்து ட்ரெப்பீசியமோட ப்ராப்பர்ட்டி. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ட்ரெப்பீசியம் ஆர் பேரலல். இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைட்ஸும் வந்து பேரலாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இல்லை, இது ரெண்டுமே பேரலாக இருக்காது. இது வேறு ஷேப்பில் கூட இருக்கலாம், இது வேறு ஷேப்லேயும் வரலாம், வேறு மெஷர்மெண்ட்லேயும் வரலாம். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். புரியுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம்.